ஸோ வணக்கம் சரவணன். வணக்கம் யுவராஜன். ஆமா. ஸோ போன வீடியோல நம்ம சிஎஸ்கேஎம்ஐ ரெண்டு அங்காளி பங்காளி ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு பேரையும் முடிச்சுட்டா ஆப்வியஸா தேர்ட் டீம் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்க டீம் தான். ஸோ இன்னைக்கு வந்து ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் அது ரெண்டையும் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அதாவது ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபி ஆமா சிஎஸ்கே மும்பை ரெண்டு பங்காளிகளுக்கு போட்டியா நாங்க இருப்போம் எப்பவுமே. ஆர்சிபி கப்பே அடிக்கலைனாலும் எப்பவுமே அந்த டாப் த்ரீல ஃபேன் ஃபேவரேட் அந்த ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு டீம் ஆர்சிபி. உங்களை அடிச்சுக்க முடியாது. நான் இன்ஃபேக்ட் வந்து நான் சிஎஸ்கேக்கு அப்புறம் ஆர்சிபி சொல்லுவேன் ஃபேன் பேஸ்ல. அதுக்கப்புறம் கூட எம்ஐ சொல்லலாம். லாயல்ட்டியில ஃபேன் பேஸ்லயும் லாயல்ட்டிலையும் உங்களை அடிச்சுக்க முடியாது. ஸோ ஆக்ஷன் எப்படி போச்சு? முதல் நாள் என்ன பண்ணீங்க, ரெண்டாவது நாள் என்ன பண்ணீங்க, ஒரு பிரீஃபா சொல்லுங்க. அதாவது ஆம், அந்த தமிழ் படம் டூல வரும்ல, உங்க ஆளுங்களை பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் பயம் இருக்கும், ஆனா எங்க ஆளுங்களை பார்த்தா எங்களுக்கே பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது யாரையுமே எடுக்கல, எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் யாரையுமே எடுக்கல. அவங்க எல்லாருக்குமே 8 crores 9 crores 10 crores வரைக்கும் போனாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கேட்டாங்க. பட் 10 crores மேல ஃபர்ஸ்ட் டே வந்து சிஎஸ்கே வந்து அந்த 7.5 மேல போகல. நீங்க வந்து ஒரு 9-10 மேல போகல. கண்டிப்பா. ஆமா, அப்படி ஆக்ஷன்ல ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்க. அதாவது பிட் பண்ணாங்கன்னா யாரையுமே எடுக்கல, ஹார்டா போகல. ஏன்னா எப்பவுமே ஆர்சிபி தான் அந்த ஒரு ஒரு ஸ்டார் பிளேயர் 18 crores 16 crores 20 crores கொடுத்து நெகி எல்லாம் கூட நாங்க நிறைய அமௌண்ட் கொடுத்து வாங்கின பிளேயர் டீம் எங்களுது. அல்சாரி ஜோசப் 11 crores சம்திங் எடுத்தீங்க. ஆமா, அதனால இந்த தடவை ஆர்டிஎம்ல சிராஜ் கூட எடுக்காம போயிட்டாங்க. ஆனா நினைச்சேன் எல்லாருமே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் பிளாட்ஃபார்ம்லயும் சரி, இன்ஸ்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் கதறிட்டு இருந்தாங்க. அது ஆப்வியஸா இருந்துச்சு. கேஎல் ராகுல், ஷஹார், சிராஜ், இன்னொன்னு ஸ்டார்க். நாலுல அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது எடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாறிச்சு, என்ன மாறிச்சு? நான் மெயினா ராகுலும் சிராஜும் எடுத்துருவாங்க, அப்புறம் வில் ஜாக்ஸ் எடுத்துருவாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஆர் சஹால் எடுப்பாங்க, ஏன்னா சஹால் ஆல்ரெடி ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு நல்லா போவாங்க, ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தரும் ஆர்சிபி ஆடி இருக்காரு. இப்ப இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட்ல ஃபார்ம்ல. ஏன்னா ஆர்சிபி எப்பவுமே இந்த ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர், கரண்ட்ல யார் பீக்ல இருக்காங்களோ அவங்கள தான் ஒரு நிறைய காசு கொடுத்து எடுப்பாங்க. ஸோ அவங்க யாரையுமே இவங்க வாங்காம நீங்க சொல்றது ஒண்ணு, நான் பண்றது ஒண்ணு அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்க எடுத்த ரெண்டு பிக்கு நல்ல பிக். புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட் எடுத்தாங்க. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படி மும்பைக்கு எப்படி ஸ்பின் ரொம்ப இதோ உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அந்த சீம் பவுலிங் யூனிட் வந்து பக்காவா செட் ஆயிருக்கு. சிராஜ் போனாலும் அதுக்கு ஈக்குவலண்டான பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறீங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஏன்னா புவி சிராஜ் என்ன ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது, விக்கெட்ஸ் எடுக்கிறதாலும் சரி எக்கானமிலையும். புவி நம்பி போலாம், அதாவது ஒரு லீடர் ஆஃப் த அட்டாக் மாதிரி. நியூ பாலே போடுறாரு, டெத்லயும் போடுறாரு. போன வருஷம் மட்டும் தான் அடிக்க மாட்டாரு, ஏன்னா அது ஹைதராபாத் விக்கெட் அப்படி ஆயிடுச்சு. ஆமா, பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஹேசல்வுட் எடுத்துருக்கீங்க. ஹேசல்வுட் அதே மாதிரி நியூ பால்லயும் போடுறாரு, டெத்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆர்சிபிக்கு. ஸ்டார்க் இல்லைனாலும் ஹேசல்வுட் எடுத்துட்டாங்க அப்படின்றது சந்தோஷம் தான். யாஸ் தேல் ஆல்ரெடி ரிட்டைன் பண்ணிட்டீங்க, போன வருஷம் நல்லா பண்ணிருக்கிறாரு. ஒரு 3 பேஸ் பவுலர்ஸ் எப்பவும் ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துட்டாங்க. ரஷிக் சலாம் அவர் எமர்ஜிங் டீம் ஏசியன் கப்ல ஆமா, அதனால அவரை எடுத்துட்டாங்க. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாரு. வில்ஜாக்ஸ் எடுக்காட்டியும் நீங்க பெத்தல் எடுத்திருக்கீங்க. அவர் ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. ஆமா, நிறைய பேர் வில்ஜாக்ஸ் எடுக்கலன்ட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜாக்கப் பெத்தல் வில்ஜாக்ஸ், லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. மேக்ஸ்வெல் எடுக்காம டிம் டேவிட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த ரோல் தான் ஆல்மோஸ்ட். லிவிங்ஸ்டனும் மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டன் ரெண்டு பேரும் சேம் பிளேயர்ஸ். ஜாக்கப் பெத்தல் வில்ஜாக்ஸ்க்கு லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி பிளேயர் தான். ஜாக்ஸ் எடுத்திருந்தா டாப் ஆர்டரே ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸா இருக்கும் எங்களுக்கு. ஸோ ஜாக்கப் பெத்தல் மோஸ்ட்லி ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. 3 or 4 கூட ஆடலாம். குருணால் பாண்டியா சவுத் ஆப்பிரிக்காக்கு, இங்கிலாந்துக்கு மிடில் ஆஃப் 5 ஆடுறாரு. உங்களுக்கு தான் ஃபில் சால்ட் இருக்காரு ஓப்பனிங் இருக்காங்க. ஆமா, பட்டிதார் இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு பாண்டியாவை ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிட்டு ஜாக்கப் பெத்தல் எடுத்துட்டாங்கன்னா டிம் டேவிட் கொஞ்சம் வெளியே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிதேஷ் சர்மா ஃபினிஷர் ரோலுக்கு எடுப்பாங்க, மோஸ்ட்லி அவர் ஆடுவார்.
ரோஹித் சர்மாக்கு செம ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. போன வருஷம் 20 லட்சத்துல இருந்து 11 கோடி கொடுத்துருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்க ஸ்பின் அட்டாக்? பின் தான் மெயின். அதாவது பிக் ஹோல். அதாவது டீம்ல வந்து பேஸ்க்கும் ஓரளவு எடுத்துட்டாங்க, பேட்டிங்கும் நல்லா எடுத்தாங்க. பினிஷிங்க்கு தினேஷ் கார்த்தி ரோலுக்கு ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் இல்ல, ஒருத்தர் கூட ஸ்பின்னரே இல்ல அப்படின்ற மாதிரி. ஒரு குணால் மெயின் பாண்டியா தான். ஸ்பின்னரே வந்து குருணால் பாண்டியா தான். குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் பார்த்தா சுஷாந்த் சர்மா. சுயா சர்மா, பேக்கப் பேக்கப்பும் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேக்கப் ஒருத்தர் யாராவது வச்சிருக்கீங்க? ஆர்டிஎம் பண்ணோம். நாங்க யார் யாரையோ ஆர்டிஎம் பண்ணுவோம் நினைச்சு கடைசியில ஸ்வப்னில் சிங் ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. சத்குரு சிங் பாண்டியா கதை தெரியும்ல? அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல? என்னாச்சு? ஒரே டீம்ல ஆடுற ஆஹ் பிளேயர் ரெண்டு பேரும். ஆமா, ஒரே டீம்ல ஆடுற பிளேயர்ஸ். ஸ்வப்னில் சிங்கை வந்து ஆஹ் பாண்டியா வந்து கேப்டனா இருக்கும்போது டிராப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல இருந்து அவர் வெளியே போய் பஞ்சாப்க்கு பெர்ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து அவருக்கு கரியர் பெஸ்டா இருக்கு. அதை ஓப்பனாவும் சொல்லியிருந்தாரு போன வருஷம் இதுல. ஸோ அவங்க சேம் டீம்ல ஆட போறாங்க. முன்னாடி ஏதோ ஒரு இதுல டிகேவும் விஜய் ஆடின மாதிரி இந்த தடவை குருணாலும் ஸ்வப்னில் சிங். ஆனா ஸ்வப்னில் சிங் நல்ல பிளேயர் தான். என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் இல்ல. ஆமா. So, எப்படி அதாவது போவீங்க நீங்க? 4 சீமர் ஒரு ஸ்பின்னர் போவீங்களா இல்ல எப்படி போறீங்க? இல்ல, அதான் என்னன்னா மோஸ்ட்லி குணால் பாண்டியா ஆடுவாரு. இந்த சேப்பாக் லக்னோ மாதிரி ஸ்லோ ட்ராக்ஸ்ல வந்து சுயா சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரலாம். ஸோ ஓகே. அதற்கு ஆர்சிபில மோஸ்ட்லி சின்னசாமியில 4 பேசஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா புவி 8th பொசிஷன்ல ஆனாலும் 9, 10, 11 ஹேசல்வுட், ரசிக்ஸ் எல்லாம் யாஸ் தயால் போட்டுருவாங்க. குருணால் பாண்டியா தான் மெயின் ஸ்பின்னரா ஆடுவாரு. குருணால் பாண்டியாவை கேப்டனா போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கூட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கோலி தான். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ராகுல் எடுக்காத போதே வந்து எனக்கு எனக்கு நம்ம கோலி ஏன்னா இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ கோலி வந்தா இன்னுமே அவங்களுக்கு இன்னும் ஃபேன்ஸோட இது இருக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த ஃபேன் பூஸ்டப் ஃபேவரேட். ஆகும். குருணால் வந்து எல்எஸ்ஜிக்கு ஒரு 4-5 மேட்சஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். ஆமா, ராகுல் இன்ஜுரி இருக்கும்போது பண்ணாரு. ஆமா. ஸோ பிளே ஆஃப் போவீங்களா? ரேட்டிங் என்ன சொல்றீங்க? லாஸ்ட் 3-4 சீசன்ஸ் ஃபார்ம் வச்சு பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் குவாலிஃபை ஆமா, ஆயிருக்காங்க பிளே 4 ஆஃப்க்கு. வருஷமே பிளே ஆஃப் போயிருக்கிறீங்க. ஆனா 4 வருஷமே பிளே ஆஃப் தாண்டி போல. ஐ மீன் ஃபைனல்ஸ் ஆமா. போல. ஃபைனல்ஸ் போனீங்களா? இல்ல, ஃபைனல்ஸ் இல்ல போல. போல. என்ன ரேட்டிங் என்ன கொடுப்பேன்னா 7, 7.5, 7 to 7.5 தான். ஏன்னா ஸ்பின்னரே இல்ல. ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் சுந்தர் மாதிரி ஒரு பிளேயரையாவது எடுத்துக்கலாம். அவர் ஆமா, எடுத்திருந்தாலே 2 கோடிக்கு போனாரு. out ஆயிருக்கும். பாண்டியா 5 கோடிக்கு எடுத்தீங்க. சுந்தர் 2 கோடிக்கு போனாரு. ஆமா. சோ இந்த மாதிரி 3 crores நினைக்கிறேன். 3 crores விடவே கூடாது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னரா. அதனால ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து யாருமே இல்ல, ஒரு ரிலையபிள் ஸ்பின்னர் இல்லாததுனால 7. மற்றபடி டீம் வெல் பேலன்ஸ்டா இருக்கு. ஃபேனுக்கு வந்து ஃபேவரட்டான பிளேயர்ஸ் எடுக்கலனாலும் நான் இது வேற நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, கோலியை தவிர அவர் சரௌண்டிங்ஸ்ல சுத்தி ஆடுற எல்லா பிளேயர்ஸும் 150+ கோலி ஸ்ட்ரைக் ரேட். சென்ட்ரா விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க அடிச்சு ஆடலாம். கோலி கோலி வந்து ஒரு ஆமா. ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலாம். ஆமா. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. பார்ப்போம். ஸோ டாப் 4ல முடிப்பாங்களான்றது வந்து தெரியல. பட் ஆனா டாப் 4 புஷ் பண்ணுவாங்க. நானும் அதுதான் நினைக்கிறேன். டாப் 4 வந்து இப்போ அவ்வளவு கிளியரா இல்ல. ஏன்னா சின்னசாமி விக்கெட் எப்படி தெரியும். ஸோ பேட்டிங் ஹெவியா போறாங்க. எப்பவுமே அப்படிதான் போயிருக்கிறாங்க. பட் இந்த தடவை கொஞ்சம் பேசிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேசிங் அட்டாக், ஐ மீன் பேஸ் அட்டாக் வந்து நல்லா இருக்கு. நானும் ஒரு 7 கொடுப்பேன். 7/10 கொடுப்பேன். பிளே ஆஃப்ஸ் வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும் எப்படின்ட்டு. ஆமா. ஸோ பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஈசாலா கப் நம்மதே வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.